விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு. நாளை முதல் 16 வரை நடைபெறவுள்ள போக்ரோ மாநாட்டுடன் இணைந்து சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளது. இந்த மாநாடு பலம்பலப்பிட்டிய போக்ரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு காலி வீதி, கொழும்புக்கோட்டை மற்றும் பம்பலப்பிட்டியில் உள்ள மரைன் டிரைவிற்கு நுழையும் பல வீதிகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையும் வீதிகள் மூடப்படும். அதே நேரம் அன்றைய தினம் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை வீதிகள் மூடப்படும் என போலீசார் ஊடக பேச்சாளர் SSP நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் மாநாடு நடைபெறும் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் 15,000 போக்ரா சமூகத்தினர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பை உலுக்கிய மாணவன் மாணவியின் மரணம். கொழும்பு கொம்பனி வீதியின் அடுக்குமாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவ தினத்தன்று பதிவான CCTV காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமாக இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களிலிருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் உள்ளவர் எனவும் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. மாணவியின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க முயன்ற வேளை அவர்கள் 67வது மாடியிலிருந்து தவறி விழுந்து விபத்தாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இது தற்கொலையா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. சானிட்டரி நாப்கின் வவுச்சர்களில் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர் மூலம் எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் திகதி வரை நாப்கின்களை கொள்வனவு செய்ய முடியும். இதற்கான அனுமதியை கல்வி அமைச்சின் செயலாளர் வழங்கியுள்ளார். முன்னதாக 2024ஆம் ஆண்டின் பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை 10ஆம் திகதியுடன் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையிலே தற்போது காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட யுவதி. மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த யுவதி ஒருவரை போலீஸ் விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். மொரட்டுவ படை முகாமின் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை லுனாவா பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வீட்டிலிருந்து 80 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட யுவதி மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களின் தடையை நீக்கவுள்ள இலங்கை. இலங்கை துறைமுகங்களுக்கு வருகை தரும் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் தடை விதிக்கப்படாது என இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஒரு வருடத்திற்கு வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் தமது துறைமுகங்களுக்கு வருவதை இலங்கை அரசாங்கம் தடை செய்தது. 2022 சீன கண்காணிப்பு கப்பலின் இலங்கை துறைமுக அழைப்பு தொடர்பில் அண்டை நாடான இந்தியா அதிருப்தியை காட்டிய பின்னர் இந்த தடை நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில் தமது அரசாங்கம் வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதிகளை வைத்திருக்க முடியாது என்றும் சீனாவை மட்டும் தடுக்க முடியாது. இலங்கையில் பயன்படுத்தப்படாத கடல்வளங்கள் இருப்பதாகவும் ஆராய்ச்சி மிகவும் அவசியமானது என்றும் ஆனால் அது வெளிப்படையான முறையில் செய்யப்பட வேண்டும் என்றும் இதற்கிடையில் மற்றவர்களுக்கிடையே ஏற்படும் சர்ச்சையில் தனது நாடு பக்கச்சார்பாக இருக்காது எனவும் தெரிவித்துள்ளார். கல்விசாரா ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் 2 மாத காலப்பகுதிக்குள் வழங்கப்படும் என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார்.
குறித்த விடயத்தை நிலையான நாட்டிற்கு ஒரு வழி என்ற தொனிப்பொருளில் நேற்று அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் பணிக்கு சமூகமளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எவ்வித அபராதமும் இன்றி மீண்டும் பணிக்கு சமூகமளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகமளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக்கொள்கிறேன் என சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.